ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, மல்லி செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லி செடிக்கு பூச்சிக்கொல்லினா புழுக்களுக்கான மட்டும் கிடையாது. மல்லி செடிக்கு புழுக்களுக்கு பூச்சிக்கொல்லியும் இது கூடவே செம்பேனுக்கு பேன் கொல்லியும் இது கூட மல்லி செடிக்கு ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி நோய் ரஸ்ட்டு இந்த மாதிரியான பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஞ்சான கொல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது நம்மளோட ஃபீல்டில் இப்போதைக்கு ஒரு சில மல்லி செடியில் செம்பேன் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பூஞ்சான நோய் தாக்குதலும் ஏற்பட்டிருக்கு. அதாவது லீவ் ஸ்பாட்டர்னு குறிப்பிடக்கூடிய பூஞ்சான நோய் தான் இலைப்புள்ளி பூஞ்சான நோய். ஸோ இது நம்ம சிறிய செடிகளுக்கு தான் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பெரிய செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம எடுக்கல. ஸோ நம்ம டுமாரோ நாளைக்கு இந்த பெரிய செடிகளுக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதை பற்றி அதில் ஏற்படக்கூடிய நோயை பற்றியும் பேன் தாக்குதலை பற்றியும் தெளிவாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் எந்த ஆர்டரில் நம்ம கலக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கொல்லியாக இருக்கட்டும், இல்லைனா பூஞ்சான கொல்லியாக இருக்கட்டும், இல்லைனா பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கும்போது ஒரு ஆர்டராக நம்ம சேர்க்கணும். அதாவது முன்ன பின்ன சேர்க்கும்போது ஒவ்வொன்றோட ரிசல்ட், அதாவது அதோடய செயல்திறன் குறையும். ஸோ அப்படி செயல்திறன் குறையும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய காம்பினேஷனோட பவர்ஃபுல் அந்த ரிசல்ட் குறையும். ஸோ ரிசல்ட்டுமே ஒரு சில சதவீதம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரிசல்ட்டு ரெடியூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஆர்டரில் நம்ம மருந்துகளெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூஞ்சான குழி தான் கலக்க போகிறோம். அதாவது இது தனுகா பிராண்ட் சிக்ஸர் அப்படிங்கிற பூஞ்சான குழி தான். இதில் கார்பன் டை ஆக்சைடு 12%, மேன்காசிப் 63% இருக்குது. இது பாப்புலராக யூபிஎல் பிராண்டில் சாஃப் அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ஸோ இது ஒரு தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம எடுத்துருந்துருக்கோம். ஸோ உங்களோட மல்லி செடியில் பூஞ்சான நோய் தாக்குதல் ரொம்ப தீவிரப்பட்டு காணப்படும் பட்சத்தில் 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரை பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு ஓரிரு மல்லி செடியில் ஓரிரு கொப்புகளை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால குறைவான அளவு எடுத்துருந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எமமெண்டின்மென்சைட் 5% எஸ்ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இஃப்கோ பிராண்டை இயாகோ அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இது ஒரு தண்ணிக்கு 1/2 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம 8 கிராம் எடுத்துருந்துருக்கோம். ஸோ இது நீங்கள் 1 கிராம் 1.5 கிராம் வர கூட பயன்படுத்துவீங்க. ஆனால் எப்போதுமே பேஸ் டோசேஜாக ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறது நல்லது. ஸோ நமக்கு 1/2 கிராம் அப்படிங்கிறதே மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்குது. இந்த பூச்சிக்கொல்லி நம்ம மல்லியில் மொட்டுப்புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பைரோமெசிஃபன் 22.9% எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைரோஃபியூஸ் அப்படிங்கிற பெண்குள்ளி தான். இது ஒரு தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் எடுத்துருக்கோம். ஸோ இது வெள்ளைகளுக்கும் செம்மீன்களுக்கும் சேர்த்தே கேட்கும். இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதில் 1 வாரம் ஆகும் மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக லாம்டா சைலத்ரின் 5% ஈசி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கராட்டே, அதாவது சிஞ்சண்டா பிராண்ட் கராட்டே அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இது ஒரு தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 32 ml எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் நீங்கள் பூஞ்சான கொல்லியோ இல்லைனா பேன் கொல்லியோ இல்லைனா பூச்சிக்கொல்லியோ இந்த 3ஐயும் சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. அதாவது ஃபஸ்ட்டு பூஞ்சான கொல்லி ஃபஸ்ட்டு 1/2 டேங்க் அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே டேங்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு பூஞ்சான கொல்லி எவ்வளோ அளவு கலக்கணுமோ அதை கலந்து நல்லா கலக்கி விட்டதுக்கு பிறகு பூஞ்சான கொல்லி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு கூடவே எஸ்ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்சி ஃபார்மேட்டில், அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பேன் கொல்லியோ நீங்கள் பயன்படுத்தும் போது கலந்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கலக்கும் போதுமே அந்த ஸ்ப்ரே டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சொல்யூஷன் நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா முழுவதுமாக நம்ம கலக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ அப்படி மிக்ஸ் ஆனால் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சொல்யூஷன் மேக்ஸிமம் ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம கலந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஈஸி ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் பட்சத்தில் அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கு பிறகு நமக்கு இப்போது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பூச்சிக்கொல்லி முழுவதும் பயிரில் அதாவது மல்லி செடியில் எல்லா இடங்களும் படாதுங்கிற மாதிரி தெரியும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் ஏதாவது பயன்படுத்தும் போது இன்னுமே மேக்ஸிமம் ஸ்ப்ரெட்டிங் கிடைக்கும். அதுவும் சிலிக்கான் போன்ற ஒட்டுப்பசை பயன்படுத்தும் போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளில் லைட்டாக பிடிச்சாலுமே முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மல்லி செடிகளுக்கு முடிஞ்ச அளவு சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசை, அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், சிலிக்கான் பேஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிற மூலமா உங்களுக்கு கூடுதலாக ரிசல்ட் கிடைக்கும். நம்ம பெரிய மல்லி செடிகளுக்கு ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ சிறிய மல்லி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது தான் நம்ம ஷூட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நம்ம பெரிய மல்லி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது ஷூட் பண்ணலை. ஸோ அது அதிகமான காற்று அடித்ததுனாலையும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஏதோ இருக்காது அப்படிங்கிறதுனாலையும் தான் நான் ஷூட் பண்ணல. ஸோ அந்த பெரிய மல்லி செடிகளை பற்றி நம்ம டுமாரோ வீடியோ ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங் குறிப்பிட்ட போல் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த இலைப்புள்ளி நோய் ஏற்பட்டிருக்கிறதையும் சரி, அதே நேரத்தில் பேன் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறத நம்ம ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம குறிப்பிட்ட போல் பூச்சிக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி அண்ட் பேன்கொல்லி இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் பட்சத்தில் அது எந்த ஆர்டரில் கலக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு மற்ற பிராண்டை சேர்ந்து இல்லைன்னா மற்ற மூலக்கூறுகளை கொண்ட மருந்துகள் பயன்படுத்தினாலும் சரி, நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்டரில் பயன்படுத்துங்க. அண்ட் நம்மளோட சென்டர் சேனல்னா அக்ரிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷருடைய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிரோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.